வணக்கம். நம்ம நாலடியார்ல குடிப்பிறப்பு அந்த அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நான் 5வது பாட்டு பாதியில விட்டு போனதுனால அது தொடர்ந்து பார்ப்போம். நல்ல குடியில் பிறந்தவர்களுக்கு தான் இது மாதிரியான குணங்கள், சான்றாண்மை குணங்கள், மற்ற ஈகை குணங்கள் அமையும் அப்படிங்கிற மாதிரி இந்த அதிகாரம் பல்வேறு கருத்துக்களை சொல்லுது. நம்ம 145வது பாடல். என்னென்ன ஏதாவது இந்த குடிப்பிறப்பு உடையவர்கள் இதற்கெல்லாம் அஞ்சுவார்கள். மற்றவர்களுக்கு அந்த அச்சம் இருக்காது, ஆனா இவர்களுக்கு அது சார்ந்த அச்சம் இருக்கும் அப்படிங்கறத மாதிரி அவர்களை உயர்த்தி சொல்வது போல இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. கல்லாமை அச்சம், கயவர் தொழில் அச்சம், சொல்லாமை உள்ளுமோர் சோர்வு அச்சம், எல்லாம் இறப்பார் கொன்று ஈயாமை அச்சம், மரத்தார் இம்மானா குடி பிறந்தார். இந்த இந்த மாதிரி குடியில பிறந்தவர்கள், நல்ல குடியில பிறந்தவர்களுக்கு தான் இதெல்லாம் நினைச்சு அச்சம் இருக்கும். எல்லாத்துக்கும் அஞ்ச வேண்டியது இல்லை அப்படின்னா கூட அச்சமின்மை, அச்சம் கீழ்களது ஆச்சாரம் அப்படின்னு மகாகவி பாரதி ஒரு வரி வரும். அச்சம் கீழ்களது ஆச்சாரம் அப்படின்னு. அதாவது எல்லாத்துக்கும் பயப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் பயம். ஆனா அது அந்த அச்சம் வேற. அது விடுதலை போராட்ட காலம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நெஞ்சு நிமித்தி நிக்க வேண்டாமா, எல்லாத்துக்கும் இப்படி பயந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்வியில அது வருது. ஆனா இங்க ஒரு நல்ல பண்புகளில் இருந்து தவறி விடுவோமோ என்பதற்காக அஞ்சுவது அப்படின்னும் போது, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவல் அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு திருக்குறள்ல வரும். எதற்கெல்லாம் அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சத்தான் வேண்டும். அதுல நான் எதெல்லாம் அது குறித்தெல்லாம் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே கல்லாமை அச்சம், கல்வி கற்காமல் போய்விடுவோமோ என்பது குறித்த அச்சம். இப்ப கல்வி நிச்சயமா வேணும். ஒரு சான்றாண்மையாக குடிபிறந்தவர்கள் கல்வியை மிகுந்த முக்கியமானதாக கருதுவார்கள். இப்போ கல்லாமை அச்சம், கல்லாமல் போய்விடுவோமோ என்ற ஒரு அச்சம். கயவர் தொழில் அச்சம், கீழ் மக்களுடைய தொழில்களை, எதையாவது நாம் செய்கைகளை அல்லது சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டி வந்து விடுமோ என்று அதற்கான ஒரு அச்சம், கயவர் தொழில் அச்சம். சொல்லாமை உள்ளுமோ சோர்வச்சம், பொய் சொல்லாமல் மெய்யே சொல்ல வேண்டுமே, ஆனால் அப்படி ஒருவேளை சொல்ல வேண்டி வந்து விடுமோ என்று அதை பற்றி சொல்லிலே சோர்வுபடுவோமோ என்று அதை குறித்த அச்சம். அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்து விடுவோம், இப்படி சொல்லக்கூடாது ஆனால் அப்படி நேர்ந்து விடுமோ என்று அந்த சூழலுக்காக பயப்படக்கூடிய அச்சம். சொல்லாமை உள்ளுமோர் சோர்வச்சம், எல்லாம் இறப்பார் கொன்று ஈயாமை அச்சம். இறப்பவர்கள் நிற்கும் பொழுது, தன்னுடைய வாயிலில் நிற்கும் பொழுது, ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு நிற்கும் போது என்கிட்ட எதுவும் இல்லை, எனக்கு கொடுக்க ஒண்ணும் இல்லை என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பிவிடக்கூடிய நிலைமை வந்து விடுமோ என்று நினைத்து, வராது, வருவதற்கான சந்தர்ப்பமும் இல்லை அப்படின்னா கூட ஒருவேளை அப்படி நான் இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற அச்சம். அதான் இதெல்லாம் வந்துடுமா, நடந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக பயப்படக்கூடிய தன்மைகள். இவையெல்லாம் நல்ல குடிப்பிறந்தாரிடம் தான் இருக்கும். அந்த குடிப்பிறந்தாரை தவிர மற்றவர்களுக்கு இது மிக பொருட்டாக அவர்கள் இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அதுதான் இவர் சொல்ற கடைசி வழி என்ன சொல்றாருன்னா, மரத்தார் இம்மானா மானா குடி பிறந்தார், மாட்சிமைப்பட்ட குடியில் பிறந்தவர்களுக்குத்தான் இத்தகைய அச்சங்கள் எல்லாம் இருக்கும். மற்றவர்களுக்கு இந்த அச்சங்கள்லாம் இருக்காது. அவர்கள் மனிதர்களாக பிறந்தாலும் அவர்கள் மரம் போன்றவர்கள் தான். ஒரு மரம் அப்படிங்கிறதுல போய் இந்த பண்புகளை எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ மற்றவர்கள் மரம் போன்றவர்கள். ஆனால் நல்ல மாட்சிமைப்பட்ட குடியில் பிறந்தவர்களுக்கு இவை குறித்த அச்சங்கள் எல்லாம் இருக்கும். அதனால நல்ல குடி பிறந்தவர்கள் இவற்றுக்கெல்லாம் அஞ்சுவார்கள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. கல்லாமை அச்சம், கயவர் தொழில் அச்சம், சொல்லாமை உள்ளுமோர் சோர்வச்சம், எல்லாம் இறப்பார் கொன்று ஈயாமை அச்சம், மரத்தார் இம் மானா குடி பிறந்தார். அதுதான் மாட்சிமைப்பட்ட குடியில் பிறந்தவர்களுக்கு தான் இந்த உயர் பண்புகள் இயல்பாகவே அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றார். அதே இதுக்கு ஒரு உதாரணமா ஒரு குறள் சொல்லணும் அப்படின்னா, ஒன்றானும் தீச்சொல் பொறுப்பயன் உண்டாயின் நன்றாக ஆதாகிறது. அதாவது சொல்லே சோர்வுபடாமல் இருக்க வேண்டும். சோர்வுபடுதல் அப்படின்னா கடும் சொற்களை சொல்லுதல், தீய சொற்களை சொல்லுதல், இதெல்லாம் தான் சொல்லின் சோர்வுபடுதல். இந்த சொல்லுனா அது அதற்குரிய வீரியத்தோடு அதற்குரிய நல் கற்பண்புகளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. சரி, அடுத்தது குடிபிறந்தார் என்னென்ன நன்மைகள் இருக்கும், என்னென்ன தன்மைகள் இருக்கும், மற்றவர்களிடம் அது இருக்காது அப்படிங்கிறதுக்கு அடுத்த பாட்டு சொல்லுது. இன நன்மை, இன்சொல் ஒன்று, இன்சொல் ஒன்று ஈதல், மற்ற ஏனை மன நன்மை என்று இவையெல்லாம் கன மணி முத்தோடு இமைக்கும் முழங்கு உவரி தன் சேர்ப்ப
இல் பிறந்தோர் கணே உள்ள. இல் பிறந்தார் அப்படின்னு நல்ல நல்ல குடியில் பிறந்தவர்களிடம்தான் இந்த பண்புகள் தங்கி நிற்கும். இயல்பாகவே அவர்களிடம் இந்த பண்புகள் இருக்கும். இல் பிறந்தோர் கண்ணே உள. இல் என்றால் இங்க நல்ல குடியில் பிறந்தவர்கள். சரி, மூணாவது வரி அந்த விழி. கணமணி முத்தொடு இமைக்கும் முழங்கு உவரி தன் சேர்ப்ப. சேர்ப்பன்னா அந்த கடற்கரை துறையை சேர்ந்தவனே. முழங்கு, முழங்குனா நமக்கு தெரியும் கடல் ஆரவாரிக்கக்கூடிய கடல். கடலுக்கே 3 அட்ஜெக்டிவ்ஸ் பாருங்க. முழங்கு, உவரி. உவரினா உவர்ப்பு தன்மை உடைய நீரை உடையது இல்லையா, அதனால கடலுக்கு உவரி அப்படிங்கிற பேரும் இருக்கு. உவர்ப்பு தன்மை, உப்பு என்கிற ஓப்பு தன்மை தன்னுள் கொண்டிருப்பதனால அதுக்கு உவரி என்று பெயர். அது குளிர்ச்சியாகதான் இருக்கும் பெரும்பாலும், அதனால தன். அந்த கடல்ல இருந்து பல முத்து மணிகள் எல்லாம் வெளியில வரும். அது முத்தெடுப்பவர்கள் அகழ்ந்து எடுப்பார்கள். அது ஆறுகள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய. கடல்ல எங்கிருந்து மணி வந்தது அப்படின்னா, ஆறுகள் பல கலக்கும் போது மலைகளில் இருந்து இருக்கக்கூடிய மணிகள் எல்லாம் அவை உருட்டி கொண்டு வந்து கடல்ல சேர்க்கும். அப்ப அந்த கடல் அலைகள் வெளியே தள்ளும் பொழுது இந்த முத்தோடு மணி எல்லாவற்றையும் வெளியே தள்ளும். முத்தை எதுவும் வெளியே தள்ளாது. இதெல்லாம் கொஞ்சம் உயர்வு நகர்ச்சி அணியாக சொல்லப்படக்கூடியதுதான். ஆனால் முத்தை மூழ்கிதான் எடுக்கணும். மூழ்கி மூச்சடக்கிதான் முத்து எடுக்க முடியும். அது கூட எடுக்கிற எல்லா ஐசர்லயும் முத்து இருக்குமானா இருக்காது. அதனால முத்தெடுத்தல்ங்கிறது ஒரு தனி கலை, அது ஒரு தொழிலும் கூட. அப்போ இங்க ஒரு உயர்வு நிகழ்ச்சியா அதை சொல்றாரு. கணமணி. கணன்னா ஒலிக்கக்கூடிய, நன்றாக ஒளி வீசக்கூடிய மணிகளும் முத்துக்களுமாக சேர்ந்து அந்த கடற்கரையில் ஒதுங்கக்கூடிய உவர்ப்பு தன்மையுடைய முழங்குகின்ற ஆரவாரிக்கின்ற குளிர்ச்சியான கடலை சேர்ந்தவனே. நல்ல குடிப்பிறந்தவர்களிடம்தான் இந்த பண்புகள் இயல்பாகவே இருக்கும். எது அப்படின்னா இன நன்மை, தன்னுடைய இனத்தினுடைய நன்மையை கருதுதல், இன நன்மை. இன்சொல், இனிமையான சொற்களை பேசுதல். அது அடிக்கடி வள்ளுவருமே சொல்றதுதான். நல்ல சொற்கள் இருக்கும் பொழுது நல்ல சொற்களை சொல்லியே ஒன்றை விளக்கி விட முடியும். அப்படிங்கும் போது கடுமையான சொற்களை பேசுவது, கொடூரமான சொற்களை பேசுவது, வசவு சொற்களை சொல்வது, இதெல்லாம் இந்த உங்க வாயில இந்த வார்த்தை வரலாமா அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா கேள்விப்படுறது. நம்ம டே டு டேலயே அந்த மாதிரி சில வசனங்களை சொல்றோம். இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரலாமா? அப்போ சில வார்த்தைகளை சொல்லவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்ல குடி பிறந்தவர்கள் அல்லது நல்ல பண்புடையவர்கள் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வராது அப்படின்னு. ஆனா ஏன்னா வார்த்தைகள் ஆசானியா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, மந்திரம் அப்படிங்கிற மாதிரி. அதை வச்சு ஆசானியா முக்கியமான தமிழறிஞர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. அதுல மந்திரம் அப்படின்னா ஒரு சொல் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு சக்தி உண்டு அப்படிங்கிற மாதிரி. அதாவது இங்க நம்ம ரிசைட் பண்ணி சொல்ற மந்திரங்கள் இல்லை, ஒரு சொல்லுமே ஒரு மந்திரம் தான். அது அதுக்கான ஒரு பலன் உண்டு. அது நம்ம தவிர்த்துட்டு ஏதோ வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ரொம்ப யோசிச்சு சரியான வார்த்தைகளை தான் பேசணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரியான ஒரு நல்ல அழகான கட்டுரை முன்னாடி எழுதியிருந்தார். படிச்ச ஞாபகத்தை. இங்கே இன்சொல், நல்ல இனிமையான சொற்களை பேசுதல். இந்த குறள் படிச்சிருப்போம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இருக்கு காயும் இருக்குன்னா எல்லாரும் கனியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. காயை யாரும் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. வேணா மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் கனிந்து இருக்கக்கூடிய கனியை தான் பெரும்பாலும் மற்றவர்கள் விரும்புவார்கள். அப்போ நல்ல சொற்கள் இருக்குதானே, உங்ககிட்ட நல்ல சொற்களும் இருக்கு, தீய சொற்களும் இருக்கு, பண்பில்லாத சொற்களும் இருக்கு அப்படின்னா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? நல்ல சொற்களை தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு அப்படி தேர்ந்தெடுத்து சொல்லல பேசல அப்படின்னா அது கனி இருக்கும் பொழுது காயை தேர்ந்தெடுக்கிறது போல ஒரு மூடத்தனமாக அது மாறிவிட முடியும். அதனால இன்சொல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பண்பாக நிறைய இடத்துல குறிப்பிடப்படுகிறது. இறைமாட்சி அதிகாரம், வள்ளுவத்துல இறைமாட்சி அதிகாரம் பார்த்தோம்னா அதுல மன்னனுடைய முக்கியமான பண்பா வள்ளுவர் எழுதுவார். காட்சிக்கு எளியன் கடும் சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியன் அப்படின்னா பார்ப்பதற்கு எளிமையா இருக்கிறது இல்ல, அவனை எப்ப நினைச்சாலும் பார்க்க முடியும். காட்சிக்கு எளியன் அப்படின்னா ஒருத்தர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு அரசனை அப்படின்னா இப்ப முடியாது, அப்ப முடியாது, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க, அப்புறம் வாங்க இப்ப வாங்கன்னா அவங்களை அழைக்க வைக்க கூடாது. ஒரு குடிமகன் ஒரு வருத்தத்தோடு வருகிறான்னா உடனே மன்னனை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புடையவனாக அந்த மன்னன் இருக்கிறது தான் காட்சிக்கு எளியன். கடும் சொல்லன் அல்லனேல், அந்த மன்னன் தான் உயர்ந்தவன், என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அவன் என்ன வேணாலும் பேசிடக்கூடாது. அப்படி கடும் சொற்களை பேசாதவனாக இருந்தால் அந்த மன்னனுடைய நிலம் மிக உயர்ந்த இடத்தில் வைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது இறைமாட்சியில. இப்போ இங்க இதுதான் நல்ல குடி பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே இந்த இன்சொல் என்பது அமைய பெற்றிருக்கும். இன்சொல்
ஒன்று ஈதல். யார் வந்தாலும் கேட்டவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்கக்கூடிய தன்மையாவது இருக்கணும். அவங்க கேட்கிற எல்லாத்தையுமே கொடுக்க முடியல அப்படின்னா கூட பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனப்பண்பு இருக்கணும். முதல்ல அது நம்ம அதான் பார்த்துருக்கோம் இல்லையா, அறம் செய்ய விரும்பு, முதல்ல விரும்பணும், விரும்பிதான் அதுக்கப்புறம் கொடுக்கறது ரெண்டாவது தான், முதல்ல விரும்புறதுதான் முதல்ல. சோ அதனால மற்றவர்களுக்கு கொடுக்கறது. மற்றேனை மன நன்மை, இதோடு சேர்த்து இவற்றோடெல்லாம் சேர்த்து மன நன்மை, மனம் விசாலமானதாகவும் நன்மையுடையதாகவும் அமையப்பெறுதல் அப்படிங்கிறது ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அகத்தினுடைய இருண்மை தன்மையை முகம் காட்டி கொடுத்து விடும். அது பல நேரம் காட்டி கொடுக்காதுன்னா கூட பெரும்பாலும் நல்ல தன்மை உடையவர்களுடைய முகத்தை பார்த்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால மன நன்மை, மனம் கோணல் திருகு புத்தி இல்லாத ஒரு நல்ல மனசு, இதையெல்லாம் நல்ல குடிபிறந்தவர்களிடம்தான் இருக்குமே ஒழிய மற்றவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. இற்பிறந்தார் கண்ணே புல, இப்படிப்பட்ட கடற்கரையினுடைய சேர்ப்பனே அப்படின்னு ஒரு வெளியே சொல்லி இந்த குணங்கள் எல்லாம் குடிப்பிறந்தாரிடம் இயல்பாகவே இருக்கும் அப்படின்றத இந்த பாட்டு சொல்லுது. இதே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு குறள் இருக்கு. நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகையென்ப வாய்மை குடிக்கு. இகழாமை அதுதான் இகழ்ந்து பேசாமல் இருக்கிறது. யாரையாவது பார்த்தா உடனே ஒரு துச்சமா ஒரு வார்த்தை சொல்லிடுறது, எல்லாம் ஏதோ தனக்கு தெரியுங்கிற மாதிரி மற்றவர்களை கீழிறக்கி பேசுவது, எப்பொழுதுமே அடுத்தவர்களை ஒரு ஒரு படி குறைவாகவே எண்ணுவது, இதெல்லாம் நல்ல குடி பிறந்தவர்களுக்கு அழகல்ல அப்படிங்கிறதா இந்த வள்ளுவனுடைய அந்த குறளும் சொல்லுது. சோ இந்த உயர்ந்த குடி பிறந்தவர்கள் இந்த தன்மைகளை உடையவர்களாக இருப்பார்கள், அல்லது இந்த தன்மையை பிறந்த இந்த தன்மை உடையவர்கள் எல்லாம் உயர்குடி உடையவர்களாக மதிக்கப்படுவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அடுத்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு. ஒரு வித்தியாசமான ஓமைய இந்த பாட்டு சொல்லுது. செய்கை அழிந்து சிதன் மண்டிற்று ஆயினும் பெய்யா ஒரு சிறை பேரில் உடைத்தாகும். எவ்வம் உழந்த கடைத்தும் குடிபிறந்தார் செய்வர் செயற்பாலவை. குடிபிறந்தார் நல்லா வாழ்ந்து கிட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு காலத்துல நல்ல செல்வ செழிப்போடு இருந்து பின்னாடி ஒண்ணுமே இல்லாத போனவங்க அப்படின்னு நிறைய குடும்பங்களை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அந்த சமயத்துல கூட அவங்க தன்னுடைய நிலைமையிலிருந்து மாறிவிட மாட்டார்கள். செல்வம் இருந்த போது நிறைய கொடுத்திருப்பாங்க. செல்வம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாம இருக்கிற காலத்துல கூட அவர்களை நாடி யாராவது தைரியமாக போகலாம், ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு வேளை சாப்பாடாவது போட்டு அனுப்புவாங்க. சோ அதுதான் அந்த குடிப்பிறந்தவருடைய பண்பு. அதை அவங்களால இழக்க முடியாது. ஒண்ணுமே இல்ல, ஒரு காலத்துல நல்லா இருந்தேன், இன்னைக்கு ஒண்ணும் இல்ல போயிட்டு வா அப்படின்னு அவங்க யாரையும் திருப்பி அனுப்ப மாட்டாங்க. அப்ப அதுக்கு என்னதுக்கு உதாரணமா சொல்றாரு இந்த பாடல நாலடியார் ஆசிரியர் அப்படின்னா, செய்கை அழிந்து ஒரு பெரிய வீடு, நல்ல பெரிய மாளிகை, நல்ல கலைக்கூடம் போல மாட மாளிகைகளோடு நல்ல பெரிய பெரிய தூண்களோடு கட்டப்பட்ட ஒரு பெரிய வீடு, அதனுடைய இப்போ காலப்போக்குல அது அழிஞ்சு போச்சு, அழிய ஆரம்பிச்சிருக்கிறது. அதுல அதனுடைய தூண்கள் எல்லாம் உடஞ்சு சிதறி அது ஒரு பக்கம் நலிவுற்று அப்படியே அது உடஞ்சு விடுறது போல இருக்கு. சிதல் மண்டிட்டு, சிதல் அப்படின்னா கரையான், கரையானுக்கு சிதல் அப்படிங்கிற பேரு தமிழ்ல இருக்கு, நல்ல பேர் இல்லையா, நம்ம அதிகமா பயன்படுத்துறது இல்லை, கரையானை தான் பயன்படுத்துறோம். சிதல், அந்த ஒரு பூச்சிக்கு கரையான், அந்த சிதல். அது மண்டி எப்பவுமே அது கொஞ்சம் மனிதர்கள் வாழல அப்படின்னாலே அந்த கரையான் புத்து, மனிதர்கள் வாழ்ந்தாலுமே கரையான் வந்துரும்ல, அது அதிகமா புழக்கத்துல இல்லைன்னா அது புதல் மண்டி போயிடும், அது கரையான் புத்து வந்துடும். சிதல் மண்டிற்று ஆயிரும், கரெக்டா இருக்கு இந்த வார்த்தை. கரையான் ஒண்ணு ரெண்டா வராது, அப்படியே மண்டி வரும். அப்படியே மண்டி அப்படிங்கிற வார்த்தையை பாருங்களேன், மண்டினாலே நிறைய காய்கறிகள் அல்லது கடை தெரு போல அரிசி மண்டி, காய்கறி மண்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி நிறைய குழிஞ்சு இருக்கிறது, ஒரே இடத்துல குழிஞ்சு இருக்கிறது. சிதன் மண்டிற்று ஆயினும், கரையானால அப்படியே மண்டி ஒருவேளை அப்படியே கரையான் பூத்து அப்படியே இருக்கு அப்படின்னா கூட பெய்யா ஒரு சிறை பேரில் உடைத்தா, அதுல அந்த மாளிகையில ஏதாவது ஒரு இடத்துல மழைக்கு ஒதுங்குற ஒரு இடம் இருக்கும் நிச்சயமா. அவ்வளவு பெரிய மாளிகை உடஞ்சு சிதற போகுது, நல்ல ஒரு ஒரு இடங்களும் அப்படியே உதிர்ந்து விழுவதற்கு தயாராக இருக்கிறது, கரையான் அரிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்க மழைக்கு ஒதுங்கணும்னு போனீங்கன்னா அங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அறையில மழைக்கு கொஞ்ச நேரம் ஒதுங்கி நிற்க முடியும். அது முழுசா அப்படி அழிஞ்சிருக்காது, கொஞ்சம் இடம் இருக்கும், அதுல ஏதோ தொட்டு தொடாம ஒரு இடத்துல நின்றுக்கலாம். இது போலதான் குடிப்பிறந்தவர்கள். குடிப்பிறந்தவர்கள் ஒரு நல்ல வாழ்வாங்கு வாழ்ந்த மாளிகை சிதலமடைந்த போது கூட மழைக்கு ஒதுங்க அங்க இடம் இருக்கிறது போல நீங்க அவர்களிடம் ஒன்றுமே இல்லை என்றாலும் தைரியமாக போய் கேட்கலாம். காரணம், ஏதாவது கேட்ட அனைத்துமே கொடுக்க முடியலன்னா கூட அவங்க ஏதாவது ஒன்றை கொடுத்து உதவுவார்கள். எவ்வம் உழந்த கடைக்கும், எவ்வம்னா துன்பம்,
துன்பம் உழக்கூடிய காலத்திலும் கூட குடிபிறந்தார் செய்வர் செயற்பாலவை. மற்றவர்களால் சாதாரணமா இருக்கிறவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத செயல்களை அவர்களால் அந்த சமயத்தில் கூட செய்ய முடியும். குடிபிறந்தவர்கள் அந்த சமயத்தில் கூட செய்வார்கள். நம்ம சின்ன வயசு கிளாஸ்ல ஒரு கதை படிச்சிருப்போம் குமணவள்ளல் பத்தி. குமணவள்ளல் அவருடைய தம்பி அவருடைய ராஜ்யத்தை பிடுங்கி கொண்டு அவரை துரத்தி விட்டுறான். குமணன் காட்டுல போய் வசிக்கிறாரு. அப்போ அப்பவும் அவனுக்கு என்ன ஆறல அப்படின்னா அண்ணன் உயிரோட இருக்கானே அப்படிங்கறதுனால பறைய அறிவிச்சு செய்தி சொல்றான். குமணனுடைய தலையை யாரு கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு எத்தனையோ பொன், 10,000 பொன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வருகிறது. அப்ப ஒரு இரவலர் ஒரு இரவலர் ஊருக்கு புதியவர் அந்த இடத்துக்கு வராரு. அவருக்கு தெரியாது, இந்த தகவல் எல்லாம் தெரியாது. ஆனா குமணனை காட்டுல பாக்குறவரு குமணவள்ளல் என்பதை புரிந்து கொண்டு அவரிடம் போய் இறந்து நிற்கிறார். குமணவள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாம் விட்டுதான், எல்லாத்தையும் விட்டுட்டுதான் துரத்தப்பட்டு ஒரு காட்டுல இருக்காரு. ஒண்ணுமே இல்லையேப்பா என்கிட்ட கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒண்ணு சொல்றாரு, வேணா ஒண்ணு பண்ணு, என்னுடைய தம்பி என்னோட தலைக்கு இவ்வளவு ரூபான்னு அறிவிச்சிருக்கான் போல இருக்கு, அதனால என்னுடைய தலையை வெட்டி இந்த தட்டுல வேணா வச்சு கொண்டு போய் நீ அவன்கிட்ட கொடுத்து உனக்கு வேண்டிங்கிற பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கதை நம்ம சின்ன வயசு கிளாஸ்ல நான் டீட்டெயில பாடமாலாம் இருக்கு குமணவள்ளல பத்தின. அதாவது அதுதான் குடிபிறந்தாருக்குரிய சரியான உதாரணம் இந்த கதைதான். எவ்வம் உழந்த கிடைக்கும். எவ்வம்னா துன்பம். துன்பம் தாம் மிக்க துன்பத்தை அடைந்த காலத்திலும் கூட அவர்கள் பிறரால் செய்ய முடியாத மிகுதியான செயல்களை செய்யக்கூடிய மன வன்மை படைத்தவர்களாக இருப்பார்கள். அதுதான் குடிபிறந்தவர்களுக்குரிய அழகு அப்படின்னு இந்த பாடல் சொல்லும். செய்கை அழிந்து சிதன் மண்டிற்று ஆயினும் பெய்யா ஒரு சிறை பேரில் உடைத்தாகும். எவ்வம் உழந்த கடைக்கும் குடிபிறந்தார் செய்வர் செயற்பாலவை. புரியுது இல்லையா? நல்ல பாடல், அழகான பாடல். இதே போல நிறைய பாடல் பழமொழியிலே இதே மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. ஈட்டிய ஒன்பொருள் இன்றெனினும் ஒப்புரவு ஆற்றின் மனை பிறந்த சான்றவன் ஆற்றவும் போற்றப்படாதாகி புல்லின்றி மெயிலும் ஏற்ற கன்றாயிடும் அப்படின்னு கிட்டத்தட்ட இதே பொருளை தரக்கூடிய ஒரு பழமொழியினுடைய பாடல். சரி, அடுத்த பாட்டு ஒரு நம்பிக்கை. இன்னமும் பாம்ப இது நிலவை பாம்பு கொத்துகிறது அப்படிங்கிற மாதிரியான இந்த கிரகணம் வரும் பொழுது ராகு என்கிற பாம்பு நிலவை கவ்வுகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை காலகாலமாக அந்த மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கை இந்த அறிவியல் இன்னைக்கு எவ்வளவு விளக்கிட்டு போதும் அதை ஒரு கிரகணத்தை அப்படி நினைக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. அது நிலவை ஒரு பக்கம் ராகு என்கிற பாம்பு அல்லது கேது என்கிற பாம்பு கவ்வினாலும் கூட அது மறுபக்கம் ஒளியை வீசி இந்த உலகை புறக்கிறது. அது போல தான் துன்புற்றாலும் கூட, தான் துன்புறுகிற நேரத்திலும் கூட குடிபிறந்தவர்கள் தாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களை நிறுத்த மாட்டார்கள், அதை அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். அதுதான் இந்த பாடலுடைய பொருள். ஒரு குடை பாம்பு கொளினும் ஒரு குடை அங்கன்மா ஞாலம் விளக்குருவும் திங்கள் போல் செல்லாமை செவ்வனேர் நிற்பினும் ஒப்புரவிற்கு ஒல்வார் குடிபிறந்தார். ஒப்புரவு அப்படின்னா வரக்கூடியவர்களை உபசரித்து அனுப்பக்கூடிய, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை. ஒல்கார் குடிபிறந்தார், அதிலிருந்து தவற மாட்டார்கள். குடிபிறந்தவர்கள் இப்படி வருபவர்களை உபசரித்து அவர்களுக்கு வேண்டியன கொடுத்து அல்லது என்ன முடிகிறதோ அதை கொடுத்து அனுப்பக்கூடிய தன்மையிலிருந்து அவர்கள் தவற மாட்டார்கள். அப்போ எப்படி அப்படின்னா, ஒரு குடை பாம்பு கொள்ளினும், இந்த கிரகணம் வரும் பொழுது நிலவினுடைய ஒரு பக்கத்தை பாம்பு கவ்விக்கொள்கிறது. ஆனாலும் பாம்பு கவ்வுகிறது, அதனால நான் இருளடைஞ்சு விடுவேன், உங்களுக்கு எல்லாம் ஒளி காட்ட மாட்டேன் என்று நிலவு மறுப்பதில்லை. மாறாக அது மீதி இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியில அது ஒளி வீசி இந்த உலகத்தை காக்கிறது. ஒரு குடை பாம்பு கொள்ளினும் ஒரு குடை அங்கன் மா ஞாலம் விளக்கும். இந்த அழகிய விரிந்த உலகத்தை காக்கின்ற தன்மை, இந்த உலகத்தை காக்கக்கூடிய ஒளி வீசியதை காக்கக்கூடிய தன்மையை நிலவு கைவிடுவதில்லை. அதே போல திங்கள் போல, அந்த நிலவை போல செல்லாமை செவ்வனேர் நிற்பினும், ஒண்ணுமே இல்லை அவங்க கிட்ட அப்படின்னா கூட, எதுவுமே இல்லை அவங்களிடம் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள் அப்படின்னாலும் கூட தாம் செய்யக்கூடிய ஒப்புரவிலிருந்து அவர்கள் ஒருபோதும் தவற மாட்டார்கள். நல்ல குடிபிறந்தவர்கள் ஒருபோதும் அதிலிருந்து தவறுவதில்லை. அதுபோல வறுமையிலும் அவர்கள் செம்மையான குணத்தை மேற்கொண்டு ஒழுங்குவார்கள். வறுமைதான் வந்துருச்சே ஒழிய
அவர்களிடம் இருக்கக்கூடிய கொடுக்கின்ற பண்பை எடுத்துக்கல. வறுமை வந்து செல்வத்தை தான் எடுத்து, செல்வத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டது வறுமை. ஆனால் அவரிடம் இந்த நல்ல பண்பை அதால கவர முடியாது. அந்த நல்ல பண்போட தான் அவங்க இருப்பாங்க. ஒண்ணு முடிஞ்சா அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது கொடுப்பாங்க, இல்லை எங்கேயாவது வாங்கியாவது கொடுப்பாங்க. அதனால அது வந்து நல்ல குடிப்பிறந்தவர்களுக்கு இதுதான் இயல்பு அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இதேதான். இது நிறைய இதே போல பாடல்களை நம்ம வந்து செல்லா இடத்தும் குடிப்பிறந்த, அதுக்கு முன்னாடி இந்த பாட்டி உதாரணமா இதுல அவர் காட்டாரு. இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனடி காட்சியவர். இது வந்து குரல்ல வருவது. இடனில் பருவத்தும், பருவமில்லாத ஒரு வேளையிலும் கூட ஒப்புரவிற்கு ஒல்கார், ஒப்புரவு வந்து தவற மாட்டார்கள். யார் என்றால் தங்களுடைய கடமை என்று உணர்ந்த காட்சியை உடையவர்களாக குடிப்பிறந்தவர்கள் அது வந்து தவற மாட்டார்கள். அதுதான் இந்த பாடலும் சொல்வது. ஒரு புடையில ஒரு பக்கம் பாம்பு கப்பினாலும் இன்னொரு பக்கம் நிலவு ஒளி வீசி இந்த உலகை காக்கிறது. அது போல வறுமை உற்ற காலத்திலும் நல்ல குடிப்பிறந்தவர்கள் பிறருக்கு இல்லை என்று கையை விரிக்காமல் அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவார்கள். ஏதாவது ஒரு மன மொழி செய் எதனாலும் ஏதாவது ஒன்று மூலமாக அதை அவர்கள் செய்வார்கள் அப்படின்றது இந்த பாடலினுடைய பொருள். சரி, அடுத்த பாட்டு ஒரு உதாரணம் சொல்லுது. மானும் நல்ல பருப்புதான் இருக்கு, குதிரையும் நல்ல பருப்புதான் இருக்கு. கிட்டத்தட்ட அதனுடைய உடம்பினுடைய சைஸ் பார்த்தோம்னா குதிரையை போலவே மானும் நல்லா இடுப்பு பெருத்து நல்லா பெருசா இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் போர் என்று வந்து விட்டால் யாரும் மான் மேலேயே உட்கார்ந்து போர் புரியதில்லை. மானும் நல்லா வேகமா ஓடக்கூடியதுதான். ஆனால் போருக்கு குதிரையை தான் பயன்படுத்துறாரு. குதிரை தான் அப்போ அந்த இடத்துல உபயோகமானதாக இருக்கிறது. அதனால ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு, வேகமா ஓடும் அப்படின்னா கூட ரெண்டும் ஒண்ணு இல்லை, ரெண்டு வேற வேறதான். ஒண்ணு உபயோகப்படும், ஒண்ணு போர்ல உபயோகப்படாது. அது போல சிறியவர்களும் குடிப்பிறந்தவர்களும் ஒரே போல இருந்தாலும் கூட குடிப்பிறந்தவர்கள் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருப்பாங்க. செல்லா இடத்தும் குடிப்பிறந்தார் செய்வனி. செல்லாத இடத்தும் அப்படின்னா செய்ய முடியாத நிலைமை வந்தாலும் கூட குடிப்பிறந்தவர்கள் தங்களால முடிந்தவற்றை எப்படியாவது செய்து விடுவார்கள். ஆனால் குடிப்பிறப்பு இல்லாத கீழ்மக்களாக இருப்பவர்கள் செல்லிடத்தும் செய்யார். அவங்களால முடியும், அவங்களால தர முடியும், அவங்களால சொல்ல முடியும், அவங்களால செய்ய முடியும் அப்படின்னா கூட அவங்க அதை செய்ய மாட்டாங்க. காரணம் செய்யக்கூடிய நற்பண்பு இல்லை, பேசிக்கா அது இல்லை. அடிப்படையில அது இருந்தாதானே இது வரும். அதனால அது இல்லை. அதனால குதிரையும் மானும் ஒரே போலதான் இருக்கிறது, பருப்பு திரண்டு. அதனால யாராவது மானை பயன்படுத்துவார்களா? இல்லை, குதிரையை தான் தேடி போவாங்க போர் என்றால். அது போல இல்லை என்றாலும் வந்து குடிப்பிறந்தவர்களிடம் தான் சென்று கேட்பார்களே ஒழிய சிறியவர்களிடம் என்று கேட்க மாட்டார்கள். சிறியவர்களால் அது ஆகவும் ஆகாது அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. செல்லா இடத்தும் குடிப்பிறந்தார் செய்வன, செல்லிடத்தும் செய்யார் சிறியவர். செய்யவே முடியாத சூழல் இருந்தாலும் கூட நல்ல குடிப்பிறப்புடையவர்கள் அதை செய்து முடித்து விடுவார்கள். அவர்களால் செய்யவே முடியாது, அப்படி ஒரு சூழலே இல்லை அவங்களுக்கு. ஆனா அவங்க அதை செய்வாங்க. ஆனால் எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்தும் கூட சிறியவர்களாக இருக்கக்கூடிய கீழ்மக்கள் செய்ய முடியும்னாலும் செய்ய மாட்டாங்க. அது அவங்களுடைய கைமைத்தன்மை. அது எது போல என்றால், புல்வாய் பருமம் பொறுப்பினும் பாய் பரிமா போல் பொறுமுரண் ஆற்றுதல் என்று. பாய் பரிமா, பாய்ந்து செல்லக்கூடிய, பரினா இங்க குதிரை. குதிரையை போல புல்லு, ரெண்டு புல்லுதான் திங்குது, ரெண்டுமே வந்து பருத்திருக்கு அப்படின்னாலும் கூட குதிரையினுடைய பயனை மான் தருவது என்பது ஆகாது. அது போல இரண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் செயற்கறியக்கூடிய செயல்களை செய்ய முடியாத இடத்தும் அவர்கள் செய்வார்கள், குடிப்பிறந்தார் செய்வார்கள். செய்ய முடிந்த விடத்தும் அவர்கள் இல்லை என்று கைவிரித்து விடுவார்கள். அதுதான் குடிப்பிறந்தவர்களுக்கும் கைவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. செல்லா இடத்தும் குடிப்பிறந்தார் செய்வன, செல்லிடத்தும் செய்யார் செய்யார். புல்வாய் பருமம் பொறுப்பினும் பாய் பரிமா போல் பொறுமுரண் ஆற்றுதல் என்று. பாயும் வேகத்தை உடைய தன்மை இரண்டுக்கும் இருந்தாலும், மானு குதிரை இரண்டுத்துக்கும் இருந்தாலும் கூட போரிலே பெரிய வலிமையை காட்டக்கூடிய திறமை என்பது குதிரைக்கு தான் உண்டு. எனவே மக்கள் குதிரையை தான் நாடுவார்கள். அதனால இது வந்து செய்ய முடியும். கீழ் மக்கள் அதை செய்ய மாட்டார்கள், குடிப்பிறந்தவர்கள் அதை செய்வார்கள் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். சரி, பழமொழியில ஒரு அழகான பாட்டுக்கு, மாடம் அழிந்த கால் மற்றும் எடுப்பதோர் கூட மரத்திற்கு துப்பாகும் அத்தே போல் பீடிலா கண்ணும் பெரியோர் பெருந்தகையர் ஈடு இல்லை அதற்கில்லை பாடு. ஒரு மாடம் அழிஞ்சு போகுது, உடையுது அப்படின்னா
அந்த தூண்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டு கூட்டத்துக்குள்ள கூட பொருத்திக்கலாம். அது உடைஞ்சாலும் அது ஏதோ ஒரு வகையில் அது பயனாகும். அது போல குடிப்பிறந்தவர்கள் தங்களுடைய நிலைமையிலிருந்து இறங்கினாலும் தங்களுடைய நல்ல குணங்களை கைவிட மாட்டார்கள். முன்னாடி ஒரு மழை பாட்டு பார்த்தோம் இல்லையா, மழைக்கு ஒதுங்கிறதுக்காக அங்க இடம் இருக்குங்கிற அது போல அவர்களால முடிஞ்சதை அவர்கள் நிச்சயம் செய்து விடுவார்கள் அப்படிங்கிறதா அந்த பாடலினுடைய பொருள். சரி, எற்றொன்றும் இல்லா இடத்தும் குடிப்பிறந்தார் அற்றுதற் சேர்ந்தார்க்கு அசைவிடத்து ஊற்றாவார். அற்ற கடைத்தும் அகல் யாரு அகழ்ந்த கால் தெற்றென தென்னீர் படும். இது பாட்டு படிச்சாலே புரியுது இல்லையா? தண்ணி நிறைய ஓடின ஆறு, எல்லாம் ஓடுது, தண்ணியில நிறைய அந்த ஆத்துல நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப தண்ணி இல்ல, ஆறு வறண்டு போயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல, ஆறுல தண்ணியே இல்ல, வறண்டு போயிடுச்சு. ஆனாலும் அந்த கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய நீரை தந்துடும். நீங்க பாத்தீங்கன்னா ஆத்து மணல்ல தோண்டி மண்ணை தோண்டி அதுல ஊற்றுல இருந்து தண்ணி எடுத்து அதை பயன்படுத்துவாங்க. நிறைய ஆறுகள் இந்த காட்சியை நம்ம பார்த்திருக்கலாம். ஆறு வறண்டு போனாலும் கூட அதனுடைய அடியில நீரோட்டம் இருக்கு, கொஞ்சமாவது இருக்கும், கசிஞ்சிருக்கும். அதை தோண்டி எடுத்து அந்த மண்ணை அந்த மண்ணில இருந்தெல்லாம் தோண்டி எடுத்து அதை வந்து தண்ணி எடுத்துப்பாங்க. ஈவன் கடற்கரையில கூட நீங்க பார்க்கலாம், கடற்கரையை ஒட்டி கொஞ்சம் முன்னாடியே நிறைய பெரிய குழி பறித்து தண்ணி எடுப்பாங்க. ஆனா வந்து உப்பு தண்ணியா இருக்காது, நல்ல தண்ணியா இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கடலுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே நிறைய மெரினா பீச் நிறைய பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. பெரிய குழி தோண்டி போனா அது அடியில தண்ணி வரும், அப்படி நல்ல சில்லுன்னு வரும் தண்ணி. அதை எடுத்துட்டு அப்படியே பானையில எடுத்து சேகரிச்சுப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு பேசின் மாதிரி தண்ணி எடுத்துட்டு அது ஊற்றி அப்படிலாம் தண்ணி. அப்பெல்லாம் தண்ணி கஷ்டம் நிறைய இருந்தது அந்த காலகட்டத்துல. அப்பெல்லாம் தண்ணி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ குடிப்பிறந்தவருடைய தன்மை இதுதான். ஆறு வச்சு போன ஆறுல கூட அது ஏதாவது ஊற்றின் மூலமாக தண்ணீரை சுரக்க வைத்து அந்த மக்களுக்கு உதவும், தன்னை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவும். அது போல இந்த குடிப்பிறந்தவர்களும் தங்களால் இயலாத விடத்தும் ஏதாவது ஒரு வகையில அவர்கள் இந்த உதவியை செய்து விடுவார்கள். எற்றொன்றும் இல்லாவிடத்தும் குடிப்பிறப்பாளர் நல்ல குடியிலே பிறந்தவர்கள் தனக்கு வரும் வருவாய் ஒண்ணுமே இல்லாமலையோ எற்றொன்றும் இல்லா இடத்தில், எதுவுமே இல்லாத அந்த இடத்துல கூட வறுமையில உழலும் போது கூட தன் சேர்ந்தார்க்கு, தன்னை அடைந்தார்க்கு அவர்கள் தளர்ந்து போயிருந்தாலும் கூட அகல் யாரு அகழ்ந்த கால் தெற்றென தென்னீர் படும். எப்படி அகன்ற ஆறு இப்பொழுது தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும் ஊற்றினால் பிறருக்கு உதவுமோ அது போல ஏதாவது ஒரு வகையில அவர்கள் உதவுவதை நிறுத்த மாட்டார்கள். எப்படியாவது அவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார்கள். எந்த ஒரு பொருளுமே இல்லாத இடத்திலும் கூட குடிப்பிறந்தாரால ஏதாவது செஞ்சிட முடியும். அவருடைய மனப்பக்குவம் அந்த மாதிரியானது, மனப்பாங்கு அந்த மாதிரியானது. எப்படி ஆறு ஒன்றுமே இல்லாமல் இருந்த போதும் ஒரு ஊற்று நீர் போல அது வந்து பிறருக்கு உதவுகிறதோ அது போல கொடுக்கக்கூடிய தன்மை இந்த குடிப்பிறந்தவர்களுக்கு ஒரு சான்றாண்மையாக அது இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுங்க. இது பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த குடிப்பிறப்புல சொல்லப்படக்கூடிய பொருள் வந்து அவர்கள் நல்ல தன்மை உடையவர்களாக இருக்கணும், கேட்பவர்களுக்கு இல்லை என்று மறுக்காதவர்களாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றவங்களை விட ஒண்ணுமே இல்லைனாலும் கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் நல்ல குடிப்பிறந்தவர்களாக மதிக்கப்படுகிறார்கள். சரி, இதேதான் இந்த பாட்டோட இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. குடிப்பிறப்பு. அடுத்த இது வந்து மீன்மக்கள், அந்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். 150 பாட்டு முடிச்சிருக்கோம். சிறப்பு. இன்னொரு 250 பாட்டு. பாய்.